Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல நான் ஷேர் பண்ணியிருக்கிற எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு கிச்சனில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரியான கிச்சன் குறிப்புகள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட டைம் வந்து ரொம்பவே சேவ் பண்ண முடியும். ரொம்ப நேரம் நீங்கள் வந்து கிச்சனில் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் சமைக்க வேண்டிய அவசியமே இல்லை. கண்டிப்பாக வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோக்கு கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோ பார்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்குமே நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணுறதுக்கு எனக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிட்டு என்னென்ன டிப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிப்பை பொறுத்த வரைக்குமே உங்களோட டைமும் சேவ் பண்ண முடியும். அதே நேரத்தில் உங்களோட கேஸையும் வந்து நம்ம சூப்பராக மிச்சம் பண்ணலாம். அப்படி என்ன டிப்பு அப்படின்னு பார்க்கலாம். சடனாக நம்ம வந்து சாம்பார் வைக்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது அந்த நேரத்தில் பருப்பு வந்து ஊற வச்சிருக்க மாட்டோம். ஸோ நம்ம வந்து மறந்துடுவோம். சில நேரத்தில் கெஸ்ட்டு வராங்க, டக்குன்னு ஒரு சாம்பார் வந்து ரெடி பண்ணணும். இல்லை ஆஃபீஸ் போகிறாங்க, குழந்தைங்க ஸ்கூல் போகிறாங்க, சாம்பார் வைக்கணும், ஆனால் பருப்பு வந்து ஊற வைக்க நம்ம மறந்துட்டோம். ஸோ அந்த மாதிரி டைமில் பருப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு பருப்பு எடுத்துகிட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் நீங்கள் வந்து இதை ஊற வச்சுருங்க. 5 நிமிஷம் வரைக்கும் இது ஊறினா போதும். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு 4 பல்ஸ் மட்டும் கொடுங்க. நல்ல கொரப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப மை மாதிரியெல்லாம் நீங்கள் அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பருப்பை வந்து நம்ம குக்கரில் சேர்த்து ஜஸ்ட் 2 விசில் மட்டும் நீங்கள் விடுங்க. உங்களோட பருப்பு வந்து நல்ல பூ போல் வெந்து வந்துடும். இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே வந்து வெங்காயம், தக்காளி எல்லாம் நம்ம நார்மலாக எப்போவும் சேர்ப்போம்ல. வெங்காயம், தக்காளி, பூண்டு, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் உப்பு, அதுக்கப்புறம் சீரகம், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம இதை வந்து குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். இன்னொரு சூப்பரான டைம் சேவிங் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேக வைக்கிற காய் பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் காயெல்லாம் வந்து சாம்பாருக்கு வேக வச்சு சமைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த மாதிரி ஒரு குட்டியாக ஒரு டிஃபன் பாக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே கொஞ்சமாக தண்ணி, அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, கொஞ்சமாக தேவைப்பட்டுச்சுன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி டிஃபனை மூடிட்டு அந்த பருப்பு வேக வைக்கிற குக்கருக்குள்ளேயே இதையும் சேர்த்து வந்து வச்சுருங்க. 2 விசிலில் உங்களுக்கு சூப்பராக அவரைக்காய் வந்து நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன் சாம்பாருக்காக. அதுவும் வந்து சூப்பராக வெந்து வந்துடுச்சு. பருப்பும் வந்து நல்ல பூ போல் வெந்து வந்துடுச்சு. இப்போ கரெக்டாக 2 நிமிஷம், அதாவது 2 விசில் விட்டதுக்கு அப்புறமா நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ ஒரே நேரத்தில் நமக்கு வந்து வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ பருப்பை நம்ம தனியாக வேக வச்சுட்டு காயை நம்ம தனியாக வேக வச்சுட்டு தானே நம்ம வந்து தாளிப்போம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி குக்கரில் ஒரேடியாக வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான டைம் வந்து சேவ் ஆகிடும். அதே நேரத்தில் கேஸையும் நீங்கள் வந்து மிச்சம் பண்ணலாம். பாருங்கள் பருப்பு எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கு அப்படின்னு. பருப்பு வந்து ரொம்ப மை மாதிரி ஆகிடுச்சுன்னா சாம்பார் வந்து நல்லா இருக்காது. ஸோ தக்காளியை மட்டும் நீங்கள் மசிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாம்பார் எப்பவும் போல் நீங்கள் தாளிச்சிக்கலாம். பாருங்கள் அவரைக்காயும் 2 விசிலில் சூப்பராக குக் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வேக வச்சு செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். சாப்பாடு வடிக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் அந்த கஞ்சி தண்ணியை கையில் ஊற்றிக்குவோம். அப்படி இல்லைன்னா சாதம் வந்து கஞ்சியோடு சேர்ந்தும் வந்து வெளியே வந்துடும். இந்த தப்பு வந்து பிகினர்ஸ் வந்து அதிகமாக செய்வாங்க. ஸோ புதுசாக அவங்க சமைக்க ஆரம்பிக்கிறதுனால இந்த மாதிரி வந்து நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஒரு மூங்கில் தட்டு வந்து வாங்கிக்கோங்க. இது வந்து இந்த மூங்கில் கூட அதெல்லாம் பின்னி ரோட்டில் வச்சு விற்கிறாங்க பாருங்கள், அவங்கக்கிட்ட வாங்கிக்கோங்க. இது வந்து யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சாதம் வடிக்கும்போது உங்களுக்கு ஒரு சோறு கூட வந்து வெளியில் வரவே வராது. ஈஸியாக உங்களுக்கு கஞ்சி தண்ணி ஃபுல்லாகவே வந்து ட்ரை ஆகி வெளியே வந்துடும். உங்களுக்கு அப்படியும் வந்து அந்த வெளியில் வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பிளேட்டு கூட போட்டு நீங்கள் மூடிட்டு அதுக்கப்புறம் வந்து சாதம் வடித்து பாருங்கள். சூப்பராக உங்களுக்கு தண்ணி இல்லாமல் போயிடும். அதே மாதிரி இன்னொரு சூப்பரான டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெயில் காலத்தில் நம்ம வடித்து வைக்கிற சாதம் சீக்கிரமாக தண்ணி விட்டுரும். ஸோ நீங்கள் வந்து சாதம் வடித்ததுக்கு பிறகு ஒரு 2 நிமிஷம் மட்டும் அடுப்பில் வச்சு இந்த மாதிரி அடுப்பில் சிம்மில் வச்சுக்கோங்க. 2 நிமிஷம் மட்டும் வச்சுட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட சாதம் வந்து காலையில் நீங்கள் வடிச்சிங்கன்னா நைட்டுக்கு கூட உங்களுக்கு கெட்டு போகாமல் தண்ணி விடாமல் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இந்த டிப்பையும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சூப்பரான அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வந்து இப்போ குழம்பு, பொரியல், கூட்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு எல்லாமே வந்து தாளிக்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக கடுகு, சீரகம், வெந்தயம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பொருளை நம்ம வந்து எடுத்து எண்ணெயில் போடும்போது என்னாகும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி போட்ட பொருள் வந்து தீஞ்சு போயிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் எப்போவுமே உங்களோட அஞ்சரை பெட்டியில் சின்னதாக ஒரு பவுல் மட்டும் வச்சுக்கோங்க.
இப்போ இதில் வந்து தாளிக்கிறதுக்கு ஒரே ஒரு பொருள் மட்டும் மிஸ் ஆகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, காஞ்ச மிளகா மட்டும் நான் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த காஞ்ச மிளகா பொறுத்த வரைக்கும் இதுவும் வந்து சூப்பரான உங்களுக்கு ஒரு டைம் சேவிங் கிச்சன் டிப்பு தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகாலாம் நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கிற டைமில் கட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா, நமக்கு டக்குன்னு தாளிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா, அந்த அதாவது அந்த காஞ்ச மிளகாய்க்குள்ளே வந்து ஒரு ஃபங்கஸ் மாதிரி வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எதுவுமே வராது. அதுவும் இல்லாமல் நம்ம தாளிக்கும் போது அவசரத்தில் அந்த மிளகாயை வந்து கிள்ளிட்டு போடும்போது அந்த விதைகளும் வந்து சேர்ந்து எண்ணெயில் வந்து போயிடும். ஸோ அது வந்து ஒரு சிலருக்கு வந்து ஒத்துக்காமல் இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்பவே கெடுதலாக இருக்கும். வயிறு வலி இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் தவிர்க்கிறதுக்காக நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி மிளகாலாம் வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து அஞ்சரை பாக்ஸில் வந்து சேர்த்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அப்படி இல்லைன்னா தனியாக கூட நீங்கள் ஒரு டப்பா போட்டு வச்சுக்கலாம். அவசரத்துக்கு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த விதையெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மிளகாத்தூள் அரைக்கும் போது கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் தொட்டியில் செடிக்கு கூட நீங்கள் அதை வந்து விதையாக போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஒரு குட்டி பவுலில் இந்த மாதிரி நம்ம தாளிக்கிற ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு டைரெக்டாக நீங்கள் வந்து எண்ணெயில் சேர்க்கும் போது நம்ம போடுற பொருட்கள் எதுவுமே வந்து தீஞ்சு போகாது. இதுவே நீங்கள் தனித்தனியாக ஒன்று ஒன்றா எடுத்து போடுறீங்க, இப்போ கடுகு போட்டுட்டீங்க, சீரகம் போடணும் அப்படின்னும் போது கடுகு சீக்கிரமாக வெடித்து சீக்கிரமாக வந்து கருகி போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஊதுபத்தியெல்லாம் நம்ம வந்து வீட்டில் ஏற்றி வைக்கும்போது டைரெக்டாக நம்ம வந்து அப்படியே ஏற்றிடுவோம். ஸோ அந்த மாதிரி ஏற்றும் போது என்னாகும் அப்படின்னா, உங்களுக்கு சீக்கிரமாக அந்த ஊதுபத்தி வந்து எரிஞ்சு சீக்கிரமாக அணைஞ்சு போயிடும். அதாவது குயிக்காக வந்து முடிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி நல்லா நின்று நிதானமாக எரியணும் அப்படின்னா இதை லைட்டாக வந்து தண்ணியில் நனைச்சிக்கலாம். ரொம்ப நேரம்லாம் நனைச்சிடாதீங்க. ஜஸ்ட் ஒரு செகண்ட் மட்டும் இந்த மாதிரி காட்டி எடுங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி காட்டிச்சு அதுக்கப்புறம் அந்த தண்ணி எல்லாத்தையுமே அந்த ஊதுபத்தி பார்த்திங்க அப்படின்னா நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஊதுபத்தி வந்து பற்ற வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம தண்ணியில் நனைச்சோம்ல, அந்த தண்ணி எல்லாமே வந்து நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. இப்போ நான் அதை வந்து பற்ற வச்சு காட்டுறேன். இது வந்து உங்களுக்கு தண்ணியில் நனைக்காத ஊதுபத்தி உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் எரியுது அப்படின்னா, இது ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு டபுள் மடங்காக நின்று எரியும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஊதுபத்தி ஏற்றுறீங்க அப்படின்னா கொஞ்சம் சிரமம் பார்க்காம தண்ணியில் அந்த மாதிரி நனைச்சிட்டு நீங்கள் வந்து ஊதுபத்தி ஏற்றுனீங்கன்னா நிதானமாக உங்களுக்கு நின்று எரியறதுனால சீக்கிரம் வந்து ஊதுபத்தி அணைஞ்சு போகாது. ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பையும் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம சூப்பரான இன்னொரு டிப் என்னென்னு பார்க்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஸ்டீல் பாக்ஸில் மளிகை ஜாமான்லாம் போட்டு கிச்சனில் அடிக்கடி நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணுவோம் சமைக்கும்போது. அப்போ பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஆயில் பிசுக்கு, அதுக்கப்புறம் டஸ்ட்டு இந்த மாதிரிலாம் பிடிச்சிட்டு பிசு பிசுன்னு இருக்கும் அந்த பாக்ஸு. அதுக்காக நம்ம கொஞ்சமாக இந்த மாதிரி அரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாம். எல்லா மூடியிலையும் அரிசி மாவு சேர்த்துட்டு லைட்டாக ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணிங்க அப்படின்னா அதில் பிடிச்சிருக்கிற ஆயில் பிசுக்கு, அதுக்கப்புறம் அழுக்கு, கரை எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸியாக ரிமூவ் ஆகிட்டு வந்துடும். இந்த மாதிரி கிச்சனில் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் எல்லாம் நம்ம வந்து க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே மாதத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா 15 நாளைக்கு ஒரு தடவை டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி நம்ம பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் அடிக்கடி இந்த மாதிரி பண்ணி விட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு க்ளீன் ஆகிடும். பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு நல்லா பளிச்சுன்னு ஆகிடுச்சு. அரிசி மாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஆயில் பிஸ்கெல்லாம் சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணிவிடும். ஸோ அதனால் நமக்கு வந்து அரிசி மாவு சேர்த்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ ஈர துணி வச்சு துடைச்சா கூட போயிடும் அப்படின்னு கூட நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அரிசி மாவு வந்து போட்டு துடைக்கும் போது உங்களுக்கு நல்லா பளிச்சுன்னு புதுசு போல் இருக்கும் ஸ்டீல் பாக்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். சில நேரத்தில் ஒரு சுண்டல் ரெசிபி பண்ணுறதுக்கோ அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு சமையலுக்கு யூஸ் பண்ணுறதுக்கோ நம்ம வந்து இந்த மாதிரி பச்சை பயிறு, சென்னா இதெல்லாம் வந்து நம்ம ஊற வைக்க மறந்துடுவோம். ஸோ அதை சடனாக நம்ம வந்து செய்யணும் அப்படின்னும் போது இதை ஊற வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஃப்ளாஸ்க் வந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து தேவைப்படுதோ, அதாவது சென்னாவாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பச்சை பயிராக இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அதை வந்து ஃப்ளாஸ்கில் போட்டுட்டு இதுக்கு ஜஸ்ட்டு ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் தான் நான் வந்து டைம் கொடுத்தேன். நல்லா கொதிக்க தண்ணி வந்து சுடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃப்ளாஸ்கில் ஃபுல்லாக சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை வந்து மூடி போட்டு மூடி வச்சுருங்க. கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் இதுக்கு நீங்கள் வந்து டைம் கொடுத்தா போதும். 15 நிமிஷம் நீங்கள் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அது வந்து ஊறி வந்திருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் சுண்டலுக்கோ குருமாக்கோ ஏதோ ஒரு ரெசிபி நீங்கள் பண்ணுறதுக்கு இதை வந்து தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு டைம் சேவிங் கிச்சன் டிப்ஸாக இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஒருத்தருக்காச்சும் கண்டிப்பாக ஒரு ஷேர் கொடுங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நல்லா நசுங்கி வருது அப்படின்னு. ஸோ கரெக்டாக நான் இதுக்கு ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் தான் டைம் கொடுத்தேன். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ நம்ம ரொம்ப சூப்பரான இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி முள்ளு கத்திரிக்காய் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்த முள்ளு கத்திரிக்காய் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை வச்சு நம்ம சூப்பரான ஒரு பச்சடி ரெசிபி தான் பண்ண போகிறோம். இது தெலுங்கு, கர்நாடகா சைட்லலாம் ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி. ஸோ பூச்சி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து சின்னதாக பிஞ்சாக இருந்தால் கூட ஓகே தான். அந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு கட்டிங் கொடுத்துக்கோங்க. இது மாதிரி ஒரு 4 தடவை, அதாவது 4 பக்கம் சுற்றி நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ரொம்ப கட் பண்ணி அதை வந்து பீஸ் போட்டுறக்கூடாது. நடுவில் மட்டும் அந்த மாதிரி கீறி எடுத்துக்கோங்க. நம்ம இந்த மாதிரி கீறுறது எதுக்கு அப்படின்னா, இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம எடுக்கிற கத்திரிக்காயில் பூச்சி புழு அதாவது இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தெரியும். ஸோ நான் வந்து எடுத்துட்டேன். கட் பண்ணி எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு எந்த பூச்சி எதுவுமே கிடையாது. ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே நல்ல கார சரமண பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாயோட சேர்த்து நல்லா வந்து பூண்டு வந்து உரித்து எடுத்துக்கோங்க. தோல் நீக்கின பூண்டு வந்து எடுத்துக்கோங்க. ஒரு கேஃப்லையும் வந்து 2 பூண்டு இல்லை 3 பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாயும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு, இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் எடுத்துருக்கிற கத்திரிக்காய் எல்லாத்துலேயுமே வந்து சேர்த்துக்கோங்க. இந்த கத்திரிக்காய் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. பச்சை கலரில் வருது பார்த்திங்களா கத்திரிக்காய், அந்த கத்திரிக்காய் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்துருக்க எல்லா கத்திரிக்காயிலையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணி கொடுத்துருங்க. நம்ம வந்து நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆயில் தான் நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி அப்ளை பண்ணினதுக்கப்புறமா இதை வந்து நம்ம அடுப்பில் வச்சு வேக வச்சுக்கலாம். இது வேக வைக்கிறதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்கா வந்து பண்ணுவோம் இல்லையா, ஃபுல்கா சப்பாத்தி, அந்த சப்பாத்தி பண்ணுறதுக்கான ஸ்டாண்டு தான் நான் வந்து வச்சுருக்கேன். வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கிற கத்திரிக்காயை வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். அடுப்பு வந்து நல்லா லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் கத்திரிக்காய் வந்து நல்லா வேகும். அவசரமாக வேகணும் அப்படிங்கிறதுக்காக ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோம் அப்படின்னா மேலே இருக்கிற தோல் சதை வரைக்கும் தான் நமக்கு வந்து வெந்து வரும். உள்ளுக்குள்ளே இருக்கிறது பச்சையாகவே இருக்கும். ஸோ நல்ல ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் வரைக்கும் அதுக்கு டைம் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா வந்து உள்ள வரைக்கும் வெந்து வந்துடும். நல்லா அந்த மாதிரி திருப்பி கொடுங்க. காம்பு வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு அதை காம்பு பிடிச்சிட்டு திருப்பி அதை வந்து சுட்டு எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா அந்த மாதிரி வெந்து வந்துருச்சு. கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம தனியாக எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த கத்திரிக்காய் நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறமா இந்த தோல் எல்லாத்தையுமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதோட ஸ்கின் வரைக்கும் எடுத்துக்கலாம். தோல், அதுக்கப்புறம் அந்த கத்திரிக்காயோட காம்பு, இது எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்து நான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு பொட்டேட்டோ ஸ்மாஷர் வச்சு நான் அந்த மாதிரி மேஷ் பண்ணி விட்டுருக்கேன். உங்ககிட்ட இந்த மாதிரி இல்லை அப்படின்னா நார்மலாக நீங்கள் வந்து கை வச்சு கூட பிசைஞ்சு விட்டுடலாம். இன்னும் நீங்கள் கை வச்சு நல்லா பிசைஞ்சு பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நல்ல ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே நல்ல ஒரு கொத்து அளவுக்கு கொத்தமல்லி இலையை பொடிசாக நறுக்கி சேர்த்துருக்கேன். கூடவே வந்து தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம வந்து நார்மலாக கை வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா வந்து உங்களுக்கு இந்த டைமில் வந்து சேர்க்கறதுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம வந்து வேக வைக்கும்போதே கத்திரிக்காவில் அந்த பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணதுனால நான் இப்போ வந்து சேர்த்துக்கல. ஸோ கை வச்சு நல்லா அந்த மாதிரி பிசைஞ்சு கொடுத்துட்டு உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. காரமும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வெந்தயம் சேர்த்துருக்கேன். வெந்தயம் வந்து ஆப்ஷனல் தான், வேணும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அந்த வெந்தயம் ஃப்ளேவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து பெருங்காயத்தூள், இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க. கூடவே வந்து ஒரு ஃப்ளேவருக்காக நான் வந்து காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் சேர்த்த பச்சை மிளகா வந்து காரம் கம்மியாக இருந்ததுனால காஞ்ச மிளகா இந்த டைமில் நான் கிள்ளிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை வந்து திக்காக கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொதிக்கெல்லாம் நீங்கள் வைக்கக்கூடாது. இது கூடவே வந்து கொஞ்சமாக ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட வெல்லம் இருந்துச்சுன்னா தாராளமாக சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்க்கும்போது இன்னும் சூப்பரான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இது நான் ஒரே ஒரு ஆளுக்காக செஞ்சதுனால கொஞ்சமாக திக்காக வந்து செஞ்சுருக்கேன். நீங்கள் வந்து மெம்பர்ஸ் அதிகமாக இருக்காங்க அப்படின்னா புளி வந்து கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ நம்மளோட கத்திரிக்காய் பச்சடி செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சுட சுட வெள்ளை சாதத்தோடு இதை வந்து சேர்த்து பசஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட் அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ரொம்ப ருசியான ஒரு ரெசிபி இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எப்பவும் வந்து சாம்பார், குழம்பு, கூட்டு, பொரியல் அப்படின்னு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரியான ரெசிபீஸை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் தாராளமாக. ஸோ இன்றைக்கி நான் ஷேர் பண்ண எல்லா டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு டிப்ஸ் வீடியோவோட நான் உங்களை திரும்பவும் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.